பாஜகவுடைய பி டீம் தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் நாம் தமிழர் கட்சி மேல இருக்கையில இந்த நிகழ்ல இந்த விஜில் அப்படின்ற அமைப்புல நாம் தமிழர் சீமான் அவர்கள் பங்கேற்றது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ள இருக்கு. இந்த விடயத்துல என்னதான் சார் பிரச்சனை? எங்கள் மீது எந்த குறைகள் நாங்கள் எங்கள் இலக்கில் தெளிவா இருக்கோம், எங்களோட கொள்கையில் தெளிவா இருக்கோம். அண்ணன் அவர்கள் அந்த மேடையிலே ஒரு வார்த்தை சொன்னார், பாரதியை புகழ்வதற்கு என்னை பாகிஸ்தானால கூப்பிட்டு பேச சொன்னாலும் நான் பேசுவேன். பெரிய அளவு புரட்சியை செய்தவர் மகாகவி பாரதியார். அப்ப இந்த பாரதியாரை நீங்கள் எந்த இடத்துல கொண்டு போய் சுருக்கி வைத்திருந்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பார்ப்பனர். இதை பேசக்கூடிய திமுகவுக்கு துப்பும் ஒரு அளவு கூட அருகதை கிடையாதுன்னு நான் சொல்றேன். அடிப்படை அறிவு கட்ட ஒரு மடையர்கள் தான் நான் சொல்லுவேன். கெட்டு போகாம சரியா இருக்கிறதா? எங்குமே லஞ்சம் இல்லையா? ஊழல் இல்லையா? கொலை கொள்ளைகள் இல்லையா? பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் நடக்கலையா? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ விஜில் அப்படின்ற ஒரு அமைப்புல நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கலந்து கொண்டது தான் இப்போ ஊடகங்கள் முழுவதும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதற்கு முன்பு திமுகவோட பி டீம் தான் நாம் தமிழர் கட்சி, பாஜகவுடைய பி டீம் தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் நாம் தமிழர் கட்சி மேல இருக்கையில இந்த நிகழ்ல இந்த விஜில் அப்படின்ற அமைப்புல நாம் தமிழர் சீமான் அவர்கள் பங்கேற்றது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளா இருக்கு. இந்த விடயத்துல என்னதான் சார் பிரச்சனை? அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப தெளிவா இருக்கோமா. எங்களை நீங்க எந்த பி டீம்னு சொன்னாலும் சரி, இல்ல அவர்களின் மெயின் டீம் சொன்னாலும் சரி, இல்ல அவர்களுக்காக ஒரு தொங்கு சரியா இருக்காங்க, வேலை பார்க்கறாங்க அப்படி மாற்றி எங்கள் மீது எந்த குறைகள் சொன்னாலும் நாங்கள் எங்கள் இலக்கில் தெளிவா இருக்கோம், எங்களோட கொள்கையில் தெளிவா இருக்கோம். அண்ணன் அவர்கள் அந்த மேடையிலே ஒரு வார்த்தை சொன்னார், பாரதியை புகழ்வதற்கு என்னை பாகிஸ்தானால கூப்பிட்டு பேச சொன்னாலும் நான் பேசுவேன் இருக்காரு. அதே மாதிரி நீங்கள் திமுக ஒரு மேடையை போடுங்க, பாரதிக்காக ஒரு மேடையை போடுங்க, நான் பேசுறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நாங்க என்ன நோக்கத்துல பேசுறோங்கிறது இதுல இருந்தே உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அப்போ ஒரு மனிதனை இந்த தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இந்திய விடுதலைக்காகவும் பல கட்டத்தில் போராட்டங்களை நிகழ்த்தி தன் மொழியால், இந்த தமிழ் மொழியால், அவரிடம் இருக்கக்கூடிய ஞானத்தால் மிகப்பெரிய அளவு புரட்சியை செய்தவர் மகாகவி பாரதியார். அப்ப இந்த பாரதியாரை நீங்கள் எந்த இடத்துல கொண்டு போய் சுருக்கி வைத்திருந்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பார்ப்பனர், அவர் ஒரு ஆரியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒட்டுமொத்தமாக அவர் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக செய்த சாதனைகளையும் அவர் படைத்த இந்த கவிகளையும் வரலாற்றையும் இது எல்லாத்தையுமே நீங்க இருட்ட செய்து மறைத்து வச்சிருந்தீங்க. அப்பேற்பட்ட ஒரு புலவனை கொண்டாடப்பட வேண்டிய தமிழினத்தை நீங்கள் அவரை ஒரு ஆரியன் என்று சொல்லி ஓரமா வச்சிருந்தது முற்றிலும் தவறானது என்று சொல்லி அதைத்தான் நாங்கள் கையில் எடுத்து இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து பேசிட்டு இருக்காரு. அப்ப இந்த இனத்தை, தமிழ் மொழியை புகழ்ந்து, இந்த தமிழ் மொழியின் பெருமையை புகழ்ந்து எல்லா இடத்திலையும் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணவர் என்று சொல்லி தமிழ் மொழியை மிக அதிகமாக இந்த 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 இந்திய பெருநிலத்தில் கொண்டு போய் சேர்த்தவர் மகாகவி பாரதியார். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இவரை ஒரு பார்ப்பனர், இவர் ஒரு ஆரியர் அப்படின்னு சொல்லி இதை வைத்து ஒட்டுமொத்தமாக அந்த இருட்டடிப்பு செய்ததை இதை தெரிந்து கொண்டுதான் இந்த மண்ணில் பார்ப்பனர்கள் என்பவர் நான் ரொம்ப யதார்த்தமா சொல்றேன். வெறும் 2-3% இருக்கக்கூடிய அவர்களை நீங்கள் பெரிய எதிரி போல நீங்கள் கட்டமைத்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் அவர்களை புறக்கணித்து நீங்க பண்ணது இருக்கு, அது மிகப்பெரிய தவறுன்னு தான் நாங்க சொல்றோம். இதற்காக நாங்கள் அவர் பேசக்கூடிய தத்துவமோ, அவர்கள் வைக்கக்கூடிய சனாதன கோட்பாடுகளோ, இல்ல ஆரியர்களோ, RSS இதுக்கு ஒரு எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய, நெஞ்சுரத்தோடு எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னைக்கு RSS மேடைன்னு இவங்க சொல்றாங்க, விஜில் அமைப்புல RSS மேடைங்க. நீங்க ஒன்றை மட்டும் யோசிச்சுங்க, இதை பேசக்கூடிய திமுகவுக்கு துப்பும் ஒரு அளவு கூட அருகதை கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அடிப்படை அறிவு கட்ட ஒரு மடையர்கள் தான் நான் சொல்லுவேன் அவர்கள். ஏன்னா
இந்த RSS இந்த பாஜகவுடன் கைகோர்த்து கொண்டு இத்தனை ஆண்டுகள் அவர்கள் வந்து மத்தியில் ஆட்சியில இருந்தவங்க அவர்களோடு சேர்ந்து முரசொலிமாறன் அவர்களுக்கு பதவி வாங்கி கொடுக்கும் போதெல்லாம் இவங்களுக்கு RSS தெரியலையா? பாஜகவின் சித்தாந்தம் உங்களுக்கு தெரியலையா? சொல்லுங்க. அப்ப அவங்க அப்பாவோட நாணயம் வெளியீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது ராஜ்நாத் சிங் RSS காரன் தெரியலையா? பாஜகவுடன் கூட்டு வைக்கும் போது அத்வானி வாஜ்பாய் எல்லாம் தெரியலையா? RSS ஒரு சமூக அமைப்பு தான், திராவிட கழகம் போல ஒரு சமூக அமைப்பு தான் சொல்லும் போது வாய் எங்க போனுச்சு? போனிட்டு போயிருச்சா? இல்ல அது வேற வாயா? கண்டிப்பா சார். இவ்வளவு விடயங்கள் இருந்தாலுமே இந்த விஜில் அப்படின்ற கூடிய அமைப்பு வந்து சிண்டு மூட்டி விடக்கூடிய வேலைகளை தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து செய்து அப்படின்றது நம்ம தொடர்ந்து பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஏன்னா ஈவே ராமசாமியோடைய எதிர்ப்பை வந்து பயங்கரமா ஈரோட்டில் வந்து சீமான் அவர்கள் பேசுற காரணத்தினாலேயே இந்த இடத்துல சீமான் அவர்களை அழைத்து பேச வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பரவலாக வெளிவருதே சார். இது எந்த அளவுக்கு உண்மை நீங்க நினைக்கிறீங்க? விஜில் அமைப்புல திராவிடத்தை சார்ந்தவர்கள், திராவிட கருத்தாளர்கள் எல்லோருமே அழைத்திருக்கார்கள். எல்லாரும் அந்த மேடையில பேசியிருக்காங்க. அதுல என்ன தவறு இருக்குன்னு கேக்குறேன். நீங்கள் சரி, எல்லாரும் பேசியிருந்தாலும் சீமான் அவர்களை கார்னர் பண்ணக்கூடிய வேலைகளை தான் ஊடகங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கு. அதில் தவறு ஒண்ணும் இல்லையா? அவங்க வேலையை அவங்க செய்யறாங்கம்மா. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து கூலிக்கு காசை வாங்கி கொண்டு நீங்கள் வாயை வாடகை வச்சு கொண்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் வந்து இந்த அரசு செய்யக்கூடிய எந்த தவறையும் சுட்டி காட்டாத ஊடகங்கள் இன்னைக்கு இதை எடுத்து பேசுதுன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. விலை போய் நிக்கிறாங்க. இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாம் விலை போய் நிக்கிறதுனால நீங்க அந்த வார்த்தையை எடுத்து பேசுறீங்க. இதுவரைக்கும் நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, இதுவரைக்கும் இந்த 4.5 ஆண்டுகள், இந்த கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் முடிய போது திமுக செய்த சாதனைகள்னு சொல்லி பேச வேண்டியதானே? அவர்கள் எந்த இடத்திலையும் இந்த சட்டம் ஒழுங்கு கெட்டு போகாம சரியா இருக்கிறதா? எங்குமே லஞ்சம் இல்லையா? ஊழல் இல்லையா? கொலை கொள்ளைகள் இல்லையா? பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் நடக்கலையா? சொல்லுங்க. அதெல்லாம் நடக்கல. இவர்கள் மனித புனிதர்கள் சொல்றீங்களா எல்லா ஊடகமும்? அப்ப இதை எதிர்த்து ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து துணிச்சலாக இதை வெளிக்கொண்டு வந்து பேசிக் கொண்டிருக்காங்க. அப்ப இவர்கள் பார்த்தவங்களுக்கு அச்சம் வருகிறது. அதனாலதான் இவங்க போய் பாஜக பீட்டுமா, இத்தனை நாள் திமுக பீட்டு சொல்லும் போது வாய் எங்க போனுச்சு? அப்ப சொல்ல வேண்டியதானே? அப்பயே அமைதியா இருந்தாங்க. பார்ப்பனர்களுடைய எதிர்ப்பை வந்து அதிகப்படுத்தணும். இப்ப சீமான் அவர்கள் வந்து அதாவது பொதுவா எதிர்க்கிறாங்க. இந்த இடத்துல போய் பேசினா இந்த மாதிரியான எதிர்ப்புகள் வந்து அதிகமாகும். நம்ம RSS உடைய கைப்பாவையா சீமான் செயல்படுறாருன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்றது காரணத்தினாலதான் இந்த இடத்துல வந்து சீமான் அவர்கள் அழைப்பு விடுத்தாங்களா? இல்ல இது அப்படி கிடையாது. அழைப்பு விடுப்பது அவர்களின் உரிமை. நீங்க என்னை வந்து நீங்க அழைக்கலாம். ஆனால் என்ன காரணத்துக்காக அழைக்கிறீர்கள்? நான் திருப்பியும் சொல்றேன். இந்த விஷயத்தை நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இதுவரை நீங்க பாத்தீங்கன்னா 5-6 இடத்துக்கு மேல அண்ணன் இஸ்லாமியர் கூட்டத்துல போய் பேசியிருக்காரு. இந்த ஒரு வருஷத்துல 5-6 இடங்களுக்கு மேல கிறிஸ்தவர்களின் கூட்டத்தில் போய் அண்ணன் பேசியிருக்காரு. இதை நீங்க என்னவா நீங்க எடுத்துக்கிறீங்க? ஒரு RSS சார்ந்தவர், ஒரு பாஜகவின் பின்புலம் கொண்டவர்னா இஸ்லாமியர் கூட்டத்துக்கு எதுக்கு அண்ணன் போய் பேசணும்? 5க்கும் மேற்பட்ட இடத்துல நீங்கள் அவரின் பேச்சுக்களை நீங்க போய் கவனிச்சீங்கன்னா தெரியல. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் RSS-ஐயும் சனாதனத்தையும் பத்தி இந்த அளவுக்கு நீங்க திராவிட கழகம் பேசியிருக்காது, இதே திக பேசியிருக்காது, இதே திமுக பேசியிருக்காது. ஏன் நான் சொல்றேனே, இன்னைக்கு பேசக்கூடிய இஸ்லாமியர் சங்கம் கூட அந்த அளவுக்கு எடுத்து பேசியிருக்காது. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சங்கங்களோ கிறிஸ்தவ சங்கங்களோ கூட இந்த அளவுக்கு மிக தெளிவாக இந்த சித்தாந்தத்தை எதிர்த்து அதே மேடையில் அண்ணன் பேசியது போல் பேசியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி போய் இன்னைக்கு விஜில் மேடையில பேசுதுன்னா யாரை பற்றி பேசுது? அந்த புலவனை புகழ்ந்து பேசுறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப இது வரைக்கும் நீங்கள் பாரதியாரை பத்தி நீங்கள் பேசாத இருந்ததுக்கு காரணம் என்னன்னு வெளிப்படையா சொல்லுங்க. பாரதியார் நீங்க கொண்டாடுறதுக்கு என்ன காரணம் நீங்க சொல்லுங்க. ஏங்க, ஒரு புலவன் அந்த காலத்திலேயே இவர்கள் சொல்றிய வெங்காய பெரியாருக்கு முன்னாடியே இன்னைக்கு பெண்களை சமமாக மதிக்க வேண்டும், பெண்களை போற்ற வேண்டும்னு வாழ்ந்து காட்டியவர் பாரதியார். இல்லைன்னு சொல்லுவாங்களா? அந்த அக்ரஹாரத்துக்குள்ள கழுதை வரக்கூடாது, கழுதையெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தீட்டுன்னு சொல்ல கழுதையை உள்ளோட தோல்ல தூக்கி கொண்டு அந்த கழுதையோடு உள்ள நுழைந்தவர் பாரதியார். இந்த புரட்சியை யார் செய்தா? இன்னைக்கு வரைக்கும் அவங்களால ஒழிக்க முடியலையே. இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் பேசுறாங்க இல்லையா, சமூக நீதி பேசக்கூடியவர்களால
ஒரு கோயிலுக்குள்ள ஒரு ஒரு கோயிலுக்குள்ள ஒரு அரிஜன ஆளை அனுப்ப முடியலையே, ஒரு ஆதிக்குடியை அனுப்ப முடியலையே, கோயில்ல போய் வணங்குறதுக்கு உரிமை வாங்கி கொடுக்க முடியலையே, அவர்களின் கொடியை ஏற்ற வைக்க முடியலையே. வெக்கமா இல்லையா? அந்த திமுக காரங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? கொஞ்ச நாள் அறிவு இருக்கான்னு தெரியல எனக்கு. சரிங்க சார், நீங்க இவ்வளோ விஷயங்கள் நீங்க சொல்றீங்க சார். இதற்கு முன்பு எத்தனையோ தலைவர்களுக்கு மாநாடுகளோ எத்தனையோ போராட்டங்கள் வந்து சீமான் அவர்கள் நடத்தியிருக்காங்க. இப்ப கூட பாரதியார பாகிஸ்தான்ல புகழ்ந்து பேசுறதா இருந்தா கூட நான் போவேன்னு சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள். ஏன் பாரதியாருக்கு அவர் தனியா ஒரு இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்விதான் எழுது. ஏன் இந்த விஜில் அமைப்போட அவருக்கு போய் கலந்துகிட்டாரு அப்படின்ற கேள்வியை தான் தொடர்ந்து ஊடகங்கள்ல முன்வைக்கிறாங்க. அதாவது அவங்க அதான் சொல்றல, அந்த காணாது கண்ணவனுக்கு கண்ணு மஞ்ச காமால வந்த மாதிரிதான் எல்லாமே மஞ்சளா தெரியுமா. அந்த மாதிரி பாரதியார் விழாவை நாங்கள் போன வருடம் இங்க இருக்கிற பெரம்பூர் தொகுதியில மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமான விழா எடுத்தோம். அதுல பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் கேட்க வேண்டும். பாரதியார் என்ன சாதனை செய்தார், பெரியார் என்னத்தை கிழிச்சாருன்னு மேடையில 1.5 மணி நேரம் அண்ணன் முழங்கி இருக்காரு. இதெல்லாம் மறந்துட்டாங்களான்னு தெரியல. ஒவ்வொரு ஆண்டும் மிகப்பெரிய அளவுல விழா எடுத்தும் சுவரொட்டிகள் ஒட்டியும் அத்தனை இடத்திலும் பாரதியாரை கொண்டாடியவர்கள் நாம் தமிழர் கட்சி. என் பாட்டன் பாரதின்னு சொன்னது நாம் தமிழர் கட்சி. இதை மறுத்து விடுவார்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்கள சொல்லுங்களேன். இது வரைக்கும் பெரிய ஏங்க கலைஞரை புகழணும்னு சொன்னா இந்த அயோக்கிய திமுக கலைஞரை புகழணும்னு சொன்னா அமெரிக்கால கூட ஆளை கூப்பிட்டு வருவாங்க. அவரை புலவர்னு சொல்லணும், அவரை கவிஞர்னு சொல்லணும்னா அங்க இருந்தெல்லாம் கூட்டு வந்து புகழ்ந்து பாடுவாங்க. யாரும் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவன் RSS-ஆ, அவன் வந்து இந்துக்கள் எதிரியா, இல்ல இஸ்லாமியர் எதிரியா, கிறிஸ்தவ எதிரியா, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்க அப்பாவை புகழ்ந்து பாடணும்னா ஊர்ல உள்ள எல்லாரையும் கூட்டு வந்து வச்சு தான் காசை போட மாட்டான், அரசு விழா எடுத்து இவர்கள் கொண்டாடுவார்கள். கலைஞர் புலவரா? கலைஞர் பெரிய கவிஞரா? இவருக்கு எது அரசு விழா எடுக்குது? இதை ஏற்றுக்கொள்ளுமா? சொல்லுங்க. எல்லாரிடத்துமே திருடி வந்து அவங்க சொன்னது இவங்க சொன்னது இருக்கிற கவிஞர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அதை பேசி தன்னை வந்து பெரிய புகழ்ச்சி மலையில இன்னைக்கு நீங்க விட்டுட்டு பாருங்க. அடுத்த வருஷம் முதலமைச்சரா ஒருவேளை ஸ்டாலின் வந்துட்டாருன்னா ஒட்டுமொத்தமே அவரை கவிஞர்ன்றுவாங்க, புலவர்ன்றுவாங்க, பெரிய எழுத்தாளர்ன்றுவாங்க. அடுத்த தலைமுறைக்கு இந்த பிராடுகள், அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இவர் தான் இந்த 500 பக்க புத்தகத்தை எழுதினான்னு சொல்ற. உதயநிதி புத்தகம் எழுதியிருக்காருன்னு போடுறாங்க. ஏங்க இந்த கொடுமை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? உதயநிதி புத்தகம் எழுதினார், எழுத்தாளர் ஆயிட்டாரு, அடுத்து கவிஞர் ஆயிடுவாரு, புலவர் ஆயிடுவாரு. இந்த பொய்யர்களுக்கும் இந்த பிராடுகளுக்கும் இப்படிதான் இருக்கும். இவர்களுக்கு அந்த எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. எல்லாமும் தன்வசப்படுத்தணும். யாராட்டெல்லாம் பெஸ்ட் எல்லாரும் இருக்கோ அது தன்வசம். இன்னைக்கு கலைஞர் அவர்களை கூப்பிட்டு போகணும்னா அவர் பாரதியும் பேசுவாங்க, இன்னைக்கு குருமூர்த்தியே கூப்பிடுவாங்க, அவர்கள் பேசுகிற ராஜாவை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க, அண்ணாமலையை கூப்பிட்டு உட்கார வச்சு புகழ வைப்பாங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே வலிக்காது. நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நாளைக்கு ஒரு விழா எடுக்கணும் கலைஞருக்கு அப்படின்னா கூட நாளைக்கு இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுவாங்க. இவங்க எல்லாரையும் இவங்க கூப்பிட்டு பெருமைப்பட்டு புகழ்ந்து பேச சொல்லுவாங்க. அது என்ன மாதிரியான விஷயம் நீங்க சொல்லுங்க? அதை ஏற்றுக்கொள்வார்களா? அவர்கள் மேடையில் வந்து ரங்கராஜ் பாண்டே பேசினா சரியா? அப்போ அவர் பார்ப்பனரா தெரிய மாட்டாரா? அவர் RSS-ஆ தெரிய மாட்டாரா? ராஜ்நாத் சிங் RSS-ஆ தெரிய மாட்டாரா? சொல்லுங்க. ராஜா தெரிய மாட்டாரா? சார் இதே இந்த அதாவது விஜில் அமைப்புல போய் பேசினதுனால ஒருவேளை திமுகவும் இந்த மாதிரியான ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சீமான் அவர்கள் அந்த ப்ரோக்ராமுக்கும் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வட்டாரங்கள்ல பேசப்படுதே. இது உண்மைதானா சார்? செல்வாரா? உறுதியாக செல்வாருங்க. எங்கு சரியானவற்றை இருக்கோ, எங்கு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் இருப்பாருங்க. நீங்க வேல்நாச்சியாருக்கு விளையாடுங்க, அழகுமுத்துக்கோனுக்கு விளையாடுங்க, மருது சகோதரருக்கு விளையாடுங்க. இந்த மண்ணில், இந்த மண்ணுக்காக, இந்த தமிழுக்காக, இந்த மொழிக்காக தன் உயிரை தியாகம் செய்தவர்கள், மிகப்பெரிய அளவில் போராடியவர்கள், இந்த மண்ணிற்காக பல தியாகங்களை செய்தவர்களுக்கு ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி பின்வாங்காது. நீங்க எந்த இடத்துல கூப்பிட்டாலும் வந்து பேசுவோம், அவர்களை புகழ்வோம், அவர்களுக்காக நிற்போம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த மொழி இனத்துக்காக பல ஆண்டு காலங்கள் தன் வாழ்வை இழந்த இன்னைக்கு வாவு சிதம்பரனார்கள் என்ன பண்ணிருக்கீங்க நீங்க யோசிச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சி இந்த விஷயங்கள்லாம் கையில எடுக்கும் போதுதான் நீங்க ஒவ்வொரு இடத்துக்கா நகர்றீங்க. இப்பதான் உங்களுக்கு அழகுமுத்துக்கோன்னா யாரும் தெரியுது, இப்பதான் சுந்தரலிங்கர்னா யாரும் தெரியுது, பூலித்தேவன்னா யாரும் தெரியுது. இப்படி ஒவ்வொரு தலைவரையும்
இன்னைக்கு வந்து நம்ம ரெட்டமலை சீனிவாசனா இருக்கட்டும், அயோத்திதாச பண்டிதாரா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் இன்னைக்குதான் அவங்க வந்து பார்க்கவே ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் செய்ய வைக்க தூண்டக்கூடிய ஒரு இடத்துல அண்ணன் சீமான் இருக்கும். நீங்க பாருங்க, அடுத்த வருஷம் பாரதியின் விழாவை இவர் எவ்வளவு பெருசா போற்றி எடுக்கிறாங்க மட்டும் பாருங்க. ஏன்னா இதை பேச வைக்கிறாரு, அண்ணன் வந்து பேச வைக்கிறார், இந்த கருத்துக்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கிறார். வெகுஜன மக்கள் உற்று நோக்குறாங்க, உண்மையை பாராட்டுறாங்க. ஆமா, பாரதி இப்படி எல்லாம் வாழ்ந்தான்ல, இப்படி எல்லாம் இந்த மண்ணுக்காக செஞ்சானே, தமிழை போற்றினானே, தமிழை சனியன் என்று சொன்னவனுங்க, தமிழை உயர்மொழின்னு சொல்றவனுங்க, நான் வந்து இந்த 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 பிறவி பயனை அடைந்து விட்டேன்னு சொல்றான். தமிழை கற்ற தமிழ் மொழியை பேசுவதால் நான் பிறவி பயன் அடைந்து விட்டேன்றான். அவர் எப்படி இந்த தமிழ் மொழியை நீ பேசாத, தமிழ் மொழி சனிய, வீட்டுல எல்லா வேலைக்காரிட்டையும் ஆங்கிலத்திலே பேசு, இந்த மொழி வந்து ஒரு காட்டுமுராண்டி மொழி, இந்த இலக்கியங்கள் எல்லாம் பொய் பேசும் அப்படின்னு சொன்னவர் எங்க? நீங்க அவரை பெரியாருங்கிறீங்க, அவரை தந்தைன்னு போட்டணுங்கிறீங்க, இவனை மகாகவி பாரதியார்னு சொல்றதுல பார்ப்பனங்கிறீங்க. அப்ப இந்த முரண் இருக்குல்ல, அடுத்த தலைமுறைக்கு நீங்க எப்படியாப்பட்ட தவறான ஒரு உதாரணத்தை நீங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்க. அப்ப இதை எடுத்து மக்களிடம் சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல, அதை யார் செய்வா? இந்த மண்ணின் மகன் தான் செய்வா. இந்த மண்ணின் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் சொல்லக்கூடிய பாரதியின் பேரன்கள் தான் செய்வாங்க. அதைத்தான் நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஒரு வரலாற்றை திருப்பி, ஒரு வரலாற்றை புரட்டி போட்டு கொண்டு இருக்கு. நீங்கள் என்னென்னலாம் கற்பிச்சு எங்களை வந்து பொய் சொல்லி ஏமாற்றி இந்த மண்ணில் எப்படியெல்லாம் பாருங்க, கடவுள் உள்ள போனீங்கன்னா நீங்க வந்து அது வந்து என்ன சொல்றது, முற்போக்குத்தனம், நீங்கள் வந்து ஒரு ஒரு பகுத்தறிவு இல்லாதது, அது வந்து மடமை, இந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்யக்கூடாது, கடவுளை கும்பிடுவன் காட்டு முராண்டி சொல்லிட்டு வாசல்லே பெரியார் படத்தை வச்சுட்டு நீங்க பெரியார் படத்தை உழுந்து கும்பிட்டு இருக்கான். இன்னைக்கு அவருக்கு 2 ஏக்கர்ல பெரிய இது கட்டி, எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாக்கு, கருணாநிதிக்கு இவ்வளவு பெரிய சமாதி கட்டி அங்க போய் உட்கார்ந்து சாமி கும்பிட்டு இருக்கான். அவரை கடவுளாக வணங்க ஆரம்பிச்சான். இது எந்த பகுத்தறிவுல சேரும்? இதுதானங்க சனாதானம், இதுதானே சனாதானம். இதைத்தானே நீ எதிர்க்கிறேன்னு சொன்ன. அப்ப எதிர்க்கிறேன்னு நீ புத்தவன் எல்லாத்தையும் இருக்கக்கூடிய அவனோட எல்லா என்ன சொல்றது, அவனுடைய சொத்துக்களை எல்லாம் நீ அபகரித்து கொண்டு, அவனின் வரலாற்றை எல்லாம் நீ அபகரித்து கொண்டு, இன்னைக்கு அவனை யாரு பின்னாடி நிக்க வச்சுட்டா, கலைஞர் பின்னாடியும், எம்ஜிஆர் பின்னாடியும், ஜெயலலிதா பின்னாடியும், இவர்களை கும்பிடக்கூடிய வழிபடக்கூடிய, அடுத்து ஸ்டாலினை கும்பிடக்கூடிய வழிபடக்கூடிய இடத்துக்கு நீ நவுத்தி வச்சிருக்க. பார்ப்பனத்தின் சனாதனத்தின் உச்சங்க அது. இப்ப இது யார் பார்ப்பனியர், யார் சனாதனத்தை சொல்றாரு? இப்ப இது கடவுள் மறுப்பு. இது என்ன சொல்றது? அப்ப இதெல்லாம் கேள்வி சொல்லுங்க சார். இல்ல, இதெல்லாம் கேள்வி கேட்கிற இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறார், கேள்வி கேட்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் இருந்துட்டு போங்க, எனக்கு அது பிரச்சனை இல்ல. என்ன நோக்கத்துக்காக அது செயல்படுகிறது அதானே முக்கியம். அங்க போய் நீ வந்து பேனா சிலையை வைத்தால் உடைப்பேன் அண்ணன் எங்க வந்து பேசினாரு? உன் கூட்டத்துல இருந்து பேசினாரு. நீங்கள் இந்த அரசு ஏற்பாடு செய்த உங்க கூட்டத்துல இருந்து பேசினாரு. அதை செய்யக்கூடிய தெம்பும் திராணியும் அண்ணன் சீமான் அவருக்கு இருந்துச்சுல்ல, அதைத்தான் இன்னைக்கு அண்ணன் அவர்கள் பேசினாரு. அங்க போய் வந்து மோடி அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து இந்த மாற்றத்தை செஞ்சுட்டாரு, அண்ணாமலை மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை செஞ்சுட்டாரு, நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டியில அவ்வளவு மக்களுக்கான சேவை செஞ்சுட்டாங்க, அவர்கள் நிதியமைச்சரால இந்த நாடு செழிப்பு, இப்படி பேசினாரா? சொல்லுங்க, இப்படி பேசினாரா? இப்படி பேசியிருந்தாங்கன்னா நீங்க கேட்கலாம், திருப்பரங்குன்றம் வந்து உண்மையிலே சரி, அவர்கள் பேசியது சரி, RSS எடுத்த முடிவு சரின்னு சொன்னாரா? சொல்லுங்க. எந்த இடத்தில் இந்த மண்ணின் மக்களின் உரிமைகளை அண்ணன் வந்து தவறா இல்ல அவர்களுக்கு எதிராக பேசினாரு, உரிமைகளை விட்டு கொடுத்திருக்காரு? ஒரு இடத்துல நீங்க காமிங்க, அதை சுட்டி காட்டு பேசுங்க. இல்ல நான் வந்து நாம் தமிழர் கட்சி அடுத்து வந்து பாஜகவுடன் கூட்டணி செயல்படுகிறது சொன்னாரா? ஒருபோதும் உங்களுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இது திமுக கூட சொல்லாதுங்க. கண்டிப்பா சார். இவ்வளவு விஷயங்கள் தெளிவாக மக்களுக்கும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரிந்தாலும் கூட இந்த மாதிரி பொய்யான ஒரு விமர்சனத்தை முன்வைக்காங்களே, காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? காரணம் பயம், காரணம் அச்சம். கட்சி நேர்மையாக உண்மையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, மக்கள் இடத்தில் பிரபலம் பட்டு இருக்கிறோம், மக்கள் வந்து உற்று நோக்க ஆரம்பிக்கிறாங்க, மக்கள் எங்களை பார்த்து எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான மக்களுக்கு உண்மை புரிய ஆரம்பிக்கிறது. ஆமா, தனித்துவத்தோடும் தெம்பும் திமுறோடும் நிக்கிறாங்க அந்த கட்சி. எந்த சமரசமும் இல்லாம அவர்கள் கோட்டையிலே போய் அவர்களே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு.
இவர்கள் சரியான பாதையில சென்று கொண்டிருக்கிறார்கள். எந்த இடத்திலையும் யாரிடக்கும் விட்டு கொடுக்கவில்லை. இவர்கள் ஒருபோதும் கூட்டணிக்குள்ள செல்லாம இந்த கட்சிகள் இதுவரை இந்த மண்ணில் எவ்வளவு நாசகர திட்டங்கள் செய்து இவர்கள் எத்தனை முறை நாம் தமிழர் கட்சியிடம் கேட்டு எங்களை கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லியும் போகாமல் நெஞ்சுரத்தோடு தனித்தே நின்று மக்களை மட்டுமே நம்பி நிற்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குன்னு மக்கள் எல்லாம் ஆரவாரம் செய்கிறார்கள். மக்கள் எல்லாம் எழுச்சியோடு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பயம் தொற்றிக் கொண்டதுனாலதான் இன்னைக்கு கதறுது இன்னைக்கு திமுக கட்சி. இவர்களே பயப்படணும், இவர்கள் எதுக்காக பயப்படணும்? நான் RSS கூட்டத்துல போய் பேசுறேன், நாளைக்கு இஸ்லாமியர் கூட்டத்தில் பேசுறேன், கிறிஸ்தவ கூட்டத்தில் பேசுறேன். உனக்கு என்னப்பா? நீ 3000 ரூபாய் 5000 ரூபாய் காசை கொடுத்து வாக்கு வாங்கணுங்கிற ஒரே நோக்கம் தானே உனக்கு. நீ ஏன் கதற? நீ ஏன் பதற? உன் கொள்கை உன் கோட்பாடு சரி என்று தெரிந்தால் நீ வாதிடு, எங்களிடம் விவாதம் பண்ணு, எது சரி தவறுன்னு பேசு. அதை விட்டு வெற்று கூச்சல் போடுறது எப்படி இருக்கு? நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய தத்துவம் திராவிடம் என்பது பொய்யுங்கிறோம். உண்மைன்னு சொல்லு. நாங்கள் இது நாள் வரை இந்த மண்ணில் இத்தனை ஆண்டுகள் நாங்கள் ஆட்சி செய்தனால் இத்தனை மாற்றங்களை இந்த மண்ணில் செஞ்சிருக்கோம் சொல்லு, எடுத்து வை. நாங்கள் விவாதிக்கிறோம். நீ என்னென்ன ஊழல் செஞ்ச, எப்படி மணல் கொள்ளடிச்ச, எப்படி 10 லட்சம் கோடி கடன் யாருனால வந்து உன் வீட்டுல உனக்காக நீ திருடி ஏமாத்தி சொத்து சேர்த்து உனக்கு இன்னைக்கு ஏசியாவிலே 3வது பணக்காரர் 4வது பணக்காரர்ல போய் சேர்ந்திருக்கேன். இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன்ல வச்சிருக்கே, எதனால வந்துச்சு? என்ன நல்ல திட்டம்? இன்னைக்கு போடுற ரோடு காலையில போடுற, அடுத்த நாள் காலையில மலையில கரைஞ்சு ஓடுது. இதை விட ஒரு ஊழல் சொல்ல வேணுமா? சொல்லுங்க. இன்னைக்கு நீ கூட்டு 1.5 லட்சம் பேருக்கு கூட்டம் நடத்துறேங்கிற, மாணவர் படைன்னு சொல்ற. வெக்கமா இல்லையா உனக்கு? வெக்கமா இல்லையா? அறிவுருக்கு இல்லையா? நீ ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிங்கிறீங்க. 50-75 ஆண்டுகளை கடந்த கட்சின்னு சொல்றீங்க. உன்னால ஒரு இளைஞர் படைய, ஒரு மாணவர் படைய திரட்ட முடியாத திராணி இல்ல அரசாக திமுக அரசு இருக்கு. 50 வயசு 60 வயசு கிழவன் எல்லாம் கூட்டம் வச்சுட்டு நீ மாணவர் படைன்னு கூட்டம் நடத்துற. 1.5 லட்சம் பேரை கூட்டி. எங்க இருக்கு உனக்கு கட்சி? எங்க இருக்கு உனக்கு உறுப்பினர்கள்? எங்க இருக்கா உன் தத்துவத்தையும் உன் கொள்கையும் பிடித்த கூட்டம்? எங்க இருக்கு உன்கிட்ட? ஒண்ணும் இல்லையே. நீ காசை கொடுத்து இன்னைக்கு கூட்டுறிய. ஒரு மாணவர் படையை உன்னால கூட்ட முடியலையா? அங்க எல்லாம் 60 வயசு கடந்தவனை வச்சுட்டு நீ மாணவர் படைன்னு சொல்லி ஒரு வெற்றி விளம்பரத்தை பண்ணி ஒரு கூட்டம் நடத்துறனா, உன் தத்துவம் செத்து போச்சு, உன் கொள்கை செத்து போச்சு. நீ வெறும் காசு, வெறும் குப்பை, வெறும் காசை மட்டுமே நம்பி நீ நிக்கிற. நீ மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்கணும், மக்கள் உன்னை நேசிக்கணும். அப்ப நீ மக்களோட கூட்டணி வைப்ப. நீ என் கூட எந்த கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு நான் மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கேன், மக்கள் எல்லாம் திமுக நம்பிதான் நிக்கிறாங்க, அவர்கள் தன்னெழுச்சியாக திமுக ஓட்டு போடுவாங்கன்னா நீ ஏன் 15 பேரை கூட்டணி சேர்க்கிற? இன்னைக்கு சாதியே இல்லைன்னு சொல்லிட்டு எங்கோ இருக்கிறவனை கூட்டு அவன் பேரை சொல்லி ராஜ் கவுண்டர் சொல்றிய. ராஜ் கவுண்டர் சொல்லும் போது வாய் என்ன கோணிக்குச்சு அவனுக்கு? கவுண்டருங்கிற சாதி இல்லையா? ஜிடி நாயுடுங்கிறிய, அப்ப சாதி இல்லையா? இது சனாதானம் இல்லையா? யார் நீங்க? கவுடா என்னது? கவுடா பேரா? அப்ப இவர்கள் பேசுவதெல்லாம் எந்த இடத்துல இருந்து பேசுறாங்க நீங்க உற்று நோக்கி பாருங்க. கண்டிப்பா சார், இவ்வளவு விஷயங்கள் நீங்க பேசியிருக்கீங்க. கண்டிப்பா இதை மக்களிடையே விடுவோம். மக்கள் கண்டிப்பா இதற்கு 2026 தக்க தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். அதே மாதிரி விஜில் அமைப்புல சீமான் அவர்கள் கலந்து கொண்டது குறித்தும் அந்த விடயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் குறித்தும் பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி.